மை டியர் சிவிலியன் தோழர்களே, இன்னைக்கு சேலஞ்சில் 7வது நாள். காலையிலேயே காலேஜ் கிளம்பி சார்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கேட்டு வந்திருக்கேன் அரியர் எக்ஸாமுக்கு. வர வழியில் கூழும் சிப்ஸும் அந்த ஊறுகாவை தொட்டு சாப்பிட்ருக்கேன். சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு கூழ் நல்லா குடிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் அவுட்டுக்கு வந்துடுவோம். டே 7ல் என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஈவினிங் ஒர்க் அவுட் தான். வெயிலும் அதிகமாக இருக்குது. காலைல காலேஜ் போனாங்க ஒர்க் அவுட் ஈவினிங் தான். ஸ்ட்ரெச்சிங் ஆரம்பிச்சுட்டு ஏபிசி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வார்மப்புக்கு 1600 மீட்டர் ஓட போகிறோம். இப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 42 டிகிரி எங்கள் ஊரில். செம்ம வெயில். சரி, என்ன பண்ணுறது, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். டெஸ்ட்டில் எப்போ வேணால் ஓட விடுவாங்க. அதனால் நீங்கள் எல்லா கிளைமேட்டுக்கும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மார்னிங் ஈவினிங் வெயில்னு சொல்லிட்டு ரைட். இன்னைக்கு ஒர்க் அவுட் வார்மப் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா 600 மீட்டர் 8 செட் இருக்குது. 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும் ஒரு செட்டும். இன் பிட்வீன் ரெஸ்ட் 1 நிமிஷம். லெட்ஸ் கோ. என்ன மாமா, இன்னைக்கு வார்மப்புக்கே ஐயோ நாக்கு தள்ளுது இந்த கிளைமேட்டில். ஒர்க் அவுட்டை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது மாமே. முடிகிறோம் 8 செட்டு 600 மீட்ரு 2 நிமிஷத்துக்குள்ளே வரலன்னா கூட 2 நிமிஷம் 10 20 30 கூட போகலாம். ஆனால் 8 செட்டு முடிச்சே ஆகணும். புஷ் பண்ணால் தான் வேலைக்காகும். எல்லாம் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடவே முடியாது. அதுவும் 20 நாளில் ரொம்ப டஃப்பு. வா ஜேம்ஸை விட்றாத. அதே மாதிரி ஒன்று நீயே மோட்டிவேட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் செட் 2 நிமிஷம் 20. 2வது செட்டு அதே 2 நிமிஷம் 22 செகண்ட். 3வது செட்டு 2 நிமிஷம் 25 செகண்ட். 4வது செட்டு 2 நிமிஷம் 25 செகண்ட் முடியும். 5வது செட்டு பிரேக்குக்கு அப்புறம் 2 நிமிஷம் 20 செகண்ட். 6வது செட்டு 600 மீட்ரு 2 நிமிஷம் 25 செகண்ட். 7வது செட்டு 2 நிமிஷம் 35 செகண்ட்லாம் போயிடுச்சு. இதில் தான் புஷ் பண்ணோம். முடியலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். கமான் லாஸ்ட் செட் ஜென்ஸை விட்டுறதுரா. கடைசி செட்டும் முடிச்சாச்சு. 8 செட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே ஓடலான்னு பார்த்தோம். ஒரு செட்டும் 2 நிமிஷத்துக்குள்ளே வரல. ஸோ 2.20 30 கடைசி செட்டும் 2.30 தான். ஸோ டைமிங் பேஸ்க்கு அதிகமாக இருக்குது. பேஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அதாவது ரன்னிங் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், டைமிங்கை டிக்ரீஸ் பண்ணோம். வாங்க கலாயிங்க கமெண்ட்டில், என்ன இவன் பேஸ் கம்மியாகுதுன்னு. போடுவான் பாரு 4 நிமிஷத்துக்கு ஒருத்த ஓடுறேன்னு. அவன்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவன். நான் வேலைக்கு போயிட்டு இந்த லீவில் 30 நாளில் தான் ஆரம்பித்தேன். இந்த 20 நாளைக்காக சேலஞ்சு. 20 நாளில் 5 கிலோமீட்டர் ஓடுறேன்னு சேலஞ்சு எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கலாய்ங்க. அதுதான் என் மோட்டிவேஷன். இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் 40 நாள் இருக்குது. கண்டிப்பாக விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அடுத்து ஆப்ஸும் புஷ்அப்ஸ் பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணி நாளை முடிக்க வேண்டியதுதான். ஓகே காம்ரேட்ஸ், டிசிப்ளின்.